புஷ்பா திரூல் படம் செம்மரக் கடத்தல் தொழிலில் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்கிய புஷ்பாவின் கதையைத் தொடர்கிறது. முதல் பாகத்தில் தனது எதிரிகளை வென்று இந்தத் தொழிலில் உச்சத்தை அடைந்த புஷ்பா இப்போது தனது வியாபாரத்தை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தியுள்ளார். ஆனால் அவரது வெற்றி பலருக்குப் பிடிக்கவில்லை. முதல் பாகத்தில் புஷ்பாவால் அவமானப்படுத்தப்பட்ட பன்வார் சிங் தனது பழிவாங்கும் வேட்கையில் புஷ்பாவை துரத்துகிறார். தனது தம்பியின் மரணத்திற்கு புஷ்பாவை காரணமாக கருதும் தாக்ஷினி புஷ்பாவை ஒழிக்க தீவிரமாக முயற்சிக்கிறார். முதலமைச்சர் தன்னை அவமதித்ததாக கருதும் புஷ்பா அவரை எதிர்த்துப் போராடுகிறார். முக்கிய கதாபாத்திரங்கள் மற்றும் நடிப்பு. புஷ்பாவாக அவர் மிகவும் சக்தி வாய்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். சண்டைக் காட்சிகள், நடனம் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல் என அனைத்திலும் அவர் தனது திறமையை நிரூபித்துள்ளார். பகத் பாசில் பன்வார் சிங் கதாபாத்திரத்தில் அவர் மிகவும் மிரட்டலாகத் தோன்றியுள்ளார். புஷ்பாவை பிடிக்க அவர் எடுக்கும் முயற்சிகள் படத்திற்கு ஒரு பரிமாணத்தை சேர்க்கின்றன. ராஷ்மிகா மந்தனா ஸ்ரீவல்லி கதாபாத்திரத்தில் அவர் அல்லு அர்ஜுனுடன் இணைந்து அற்புதமான கெமிஸ்ட்ரியை பகிர்ந்துள்ளார். குறிப்பாக பீலிங்ஸ் பாடலில் அவரது நடனம் மிகவும் கவர்ந்தளிக்கிறது. இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம். இயக்குனர் சுகுமார் படத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை கொடுத்துள்ளார். ஒவ்வொரு காட்சியும் மிகவும் விமர்சன ரீதியாக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. மிரோஸ்லாவ் குபா பிரசிக்கின் கேமரா வேலை படத்திற்கு ஒரு கூடுதல் பரிமாணத்தை சேர்க்கிறது. பரபரப்பான திரைக்கதை, அல்லு அர்ஜுனின் அசத்தலான நடிப்பு, பிரம்மாண்டமான காட்சிகள், சிறப்பான பாடல்கள் மற்றும் நடனங்கள். சில இடங்களில் லாஜிக் மீறல்கள் இருப்பது, கதை சற்று நீளமாக இருப்பது. மொத்தத்தில் புஷ்பா திரூல் ஒரு பொழுதுபோக்கு மிகுந்த படம். அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் மற்றும் தெலுங்கு சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை நிச்சயமாக ரசிப்பார்கள். ஆனால் யதார்த்தத்தை எதிர்பார்க்கும் பார்வையாளர்கள் சற்று ஏமாற்றமடையலாம்.